ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. கோலோக் எக்ஸ்பிரஸ் தமிழ் சேனல் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இளைய பகவத்கீதையில் சுருக்க வடிவம். இதுல நம்ம எபிசோட்ஸ் மூலமா பார்த்து வந்துட்டு இருக்கோம். பக்தியில் சம்பந்தப்பட்ட மூட நம்பிக்கை, அதுக்கப்புறம் உங்ககிட்ட மாடல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி எபிசோடெல்லாம் கண்டிப்பா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோவோட கண்டினியூட்டி உங்களுக்கு ஈஸியா புரியும். இதுக்கு முன்னாடி எபிசோட்ல பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 4 pillars ஆஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப் பத்தி ஷேர் பண்ணிருக்கேன். 4S மாடல்னு ஷேர் பண்ணிருக்கேன். சத் சங்கம், சாதனை, சேவை, சதாச்சாரம். இந்த 4 விஷயத்தை தான் உங்ககிட்ட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கேன். எப்படி ஒரு பில்டிங்கை ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கணும்னா அதுக்கு 4 ஸ்தம்பங்கள், 4 பில்லர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, அப்பதான் அந்த பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குமோ, அதே மாதிரிதான் இந்த மனுஷ வாழ்க்கைய, இந்த மனுஷ ஜென்மம் பகவான் நம்மளுக்கு மகா கிருபை பண்ணி கொடுத்திருக்கார். இந்த மனுஷ தேகம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தமானது. இதை எப்படி நம்ம வாழணும்? இதுக்கு 4 ஸ்தம்பங்கள் ரொம்ப முக்கியமானது. இந்த 4 ஸ்தம்பங்கள், இந்த 4 பில்லர்ஸும் ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா மனுஷ ஜென்மத்தை ரொம்ப சந்தோஷமா, ஆனந்தமா, பக்தி பாவத்தோட நம்மளால வாழ முடியும். அதுல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு என்ன பேச போறது பில்லர் பார்த்தீங்கன்னா சத் சங்கம். சத் சங்கத்தை பத்தி தான் உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன். சத் சங்கம் என்னது பார்த்தீங்கன்னா பக்தர்களோட கூட்டத்தை தான் சத் சங்கம் சொல்லுவா. எங்க பக்தர்களோட கூட்டம் இருக்கோ, நல்லவர்களோட கூட்டம் இருக்கோ, அதுதான் சத் சங்கமே. அங்க நம்ம பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் கேட்போம். பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இந்த மாதிரி கிரந்தங்களை கேட்போம். அதே மாதிரி பக்தர்கள்லாம் எப்படி பகவானை அடையறதுக்காக என்ன மாதிரி தியாகங்கள்லாம் பண்ணா அவளுடைய சரித்திரத்தை எல்லாம் கேட்போம். பகவான் என்ன மாதிரி லீலைகள்லாம் பண்ணார், பகவானும் பக்தர்கள்ட்ட எந்த மாதிரிலாம் விளையாடி இருக்கார், இந்த மாதிரி லீலைகள் எல்லாம் நம்ம எங்க கேட்போம்? சத் சங்கத்துல தான் கேட்போம். ஸோ சத் சங்கம் கிடைக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியமானது. ஒரு மனிதனோட வாழ்க்கையில சத் சங்கம் வந்துடுது அப்படின்னா அவன் தன்னோட இது கடைசி வாழ்க்கையை வாழறான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் திருப்பி இந்த ஜென்ம மிருத்யு வியாதி, இந்த சம்சாரத்துல மாட்டிக்க மாட்டான். அதனால சத் சங்கம் கிடைச்சதுனாலே மிகப்பெரிய பாக்கியம் நினைச்சுக்க வேண்டியதான் நம்ம எல்லாருமே. அதனால சத் சங்கம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் சொல்றோம் நம்ம. ஏன்னா பாத்தீங்கன்னா சத் சங்கத்துலதான் நம்ம குருவை நோக்கி போவோம். குரு ஒரு ஆச்சாரியரோட திருவடியில நம்ம போறதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒரு ஆச்சாரியர் குரு தான் நம்மளுக்கு பகவானுடைய பக்தியை எப்படி பண்ணணும், எப்படி பகவான் மேல ஸ்ரத்தையை செலுத்தணும், விசுவாசத்தை வச்சுக்கணும், எப்படி நம்ம பகவான் கிட்ட பிரீதியா நிஸ்வார்த்த பாவத்தோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பகவானே நான் உன்னோட குழந்தை அப்படின்னு பகவான் கிட்ட ஆசையா அவரோட அழகை, அவரோட முகத்தை பார்த்து 2 சொட்டு கண்ணீர் விடுறது தான். எப்படி இந்த பாவத்தை கொண்டு கொடுக்கறதே நம்மளுக்கு யாரு பார்த்தீங்கன்னா ஒரு குரு, ஒரு ஆச்சாரியர் தான். சத் சங்கம் நல்லதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம எந்த மாதிரி மனுஷாலோட, எந்த மாதிரி ஒரு கம்பெனில இருக்கணும், நம்ம எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சாப்பிடணும், எப்படி பழகணும், எப்படி தூங்கணும், எப்படி எந்த சமயத்துல எந்த மாதிரி விஷயங்களை பண்ணணும், இந்த எல்லா ஒரு ஞானத்தை, ஒரு தெளிவான புத்தியை கொடுக்கறதே எது பார்த்தீங்கன்னா சத் சங்கம் தான். இப்போ குரு, ஆச்சாரியர் இவெல்லாம் யாரு பார்த்தீங்கன்னா இவா கிரந்தம், புராணம், சாஸ்திரத்தை எல்லாம் வெறும் படிச்சிருக்க மாட்டா. அந்த ஞானம் மட்டும் இவாளுக்கு கிடையாது. இவா அந்த ஞானத்தை, அந்த கிரந்தம், புராணம் படிதான் தம் வாழ்க்கையே முழுமையா வாழ்ந்துட்டு வந்துட்டு இருப்பா. அது தவிர பகவான் இவாளுக்கு அந்த திவ்யமான ஞானத்தை கொடுத்திருக்கார். அந்த ஞானத்தை இவா வாங்கிட்டு அந்த அனுபவிச்சிருக்கிறதுனாலதான் இவா மகான் குரு. அந்த மாதிரி குருவோட சரணாகத்தியா நம்ம போய் அவரை முழுமையா நம்பி அவர்கிட்ட சரணாகத்தியா இருந்துட்டு நம்ம விஷயத்தை கேட்டுட்டோம்னா நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் கண்டிப்பா வரும். அதனால்தான் சத் சங்கம் ரொம்ப முக்கியமானது. பகவான் நம்ம எல்லாருக்கும் 24 மணி நேரம் கொடுத்திருக்கார். அந்த 24 மணி நேரத்துல இந்த வாழ்க்கைக்கு, இந்த சரீரத்தை சம்பந்தப்பட்ட, இந்த சரீர சம்பந்தப்பட்ட சம்பந்திகளுக்காக எவ்வளவோ கடமைகள் எல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கோம் நாள் முழுக்க. ஆனா இந்த 24 மணி நேரத்துல 1 மணி நேரம் நம்ம சத் சங்கத்துக்கு கொடுத்தோம்னா, சத் சங்கத்தை உட்காந்து கேட்டோம்னாலே நம்மளோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் கண்டிப்பா நடக்கும். எப்படி நம்ம ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நல்லா வரணும்,
இல்ல ஒரு ப்ரொஃபஷன்ல நல்லா வரணும், ஒரு பெரிய ஸ்டேட்டஸ்ல வரணும்னா அதுக்காக நிறைய பாடு முயற்சிலாம் செய்யறோம் இல்லையா? அப்போ கொஞ்சம் கூட நம்ம டைம் இல்லை சொல்றது இல்ல என்னால முடியாது சொல்றது இல்ல என்கிட்ட இப்போ அந்த மாதிரி எந்த ஒரு எஃபர்ட்டும் போடுறதுக்கு ஃபெசிலிட்டி இல்லை, அந்த மாதிரி நம்ம எந்த ஒரு சாக்கும் சொல்றது கிடையாது. அதே மாதிரிதான் நம்ம இந்த மனித வாழ்க்கையும் நல்லா வாழணும், பக்தி பாவத்தோட வாழணும். நம்ம மனித வாழ்க்கையோட என்ன பர்பஸ் அதை தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா இந்த 24 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரத்தை எடுத்து சத்சங்கத்துல கண்டிப்பா தன்னோட டயத்தை செலுத்தணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சத்சங்கம் நம்மளுக்கு பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்த மட்டும் சொல்றது இல்ல, பகவான் கிட்ட நம்ம இறங்கி போனோம்னா எப்படி அந்த சுத்த பக்தி, ஒரு சுத்தமான ஒரு பக்தியை எப்படி கிடைக்கணும், எப்படி நம்ம அதை அடையணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதே எது பார்த்தீங்கன்னா சத்சங்கம் தான். குரு தான் நம்மளுக்கு பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம் இல்ல நாராயணி எந்த மாதிரி ஒரு கிரந்தங்கள் ஆட்டும் அதனோட ஞானத்தை கொடுக்கறதே அந்த குரு தான். அதனால பகவானே பகவத்கீதையில ரொம்ப தெளிவா ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு நம்ம எல்லார்கிட்டையும். பகவத்கீதையில நீ குருவை நோக்கி போ, குருவை சரணாகதி அடை, அவருக்கு சேவை பண்ணு, அவர்கிட்ட நீ நிஸ்வார்த்த பாவத்தோட அவருக்கு சேவை பண்ணு, அவரை சரண்டர் அடை நீனு, உனக்கு அப்பதான் என்னோட திருவடி கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். ஸோ ஒரு ஆச்சாரியர் குருவை நோக்கி போனாதான் பகவானிடத்தில் நம்ம எல்லாரும் சுத்த பக்தியை அடைய முடியும், ஒரு நிஸ்வார்த்த பக்தியை அடைய முடியும். ஏன்னா குருவு தான் அந்த ஞானத்தை வாங்கிட்டு இருக்காரு பகவான் கிட்ட இருந்து. இந்த திவ்ய ஞானம் பகவான் குருக்கு தான் கொடுத்திருக்கார். அதனால கண்டிப்பா ஒரு ஆச்சாரியரை நோக்கி போகணும். ஆச்சாரியர் மூலமா சத்சங்கம் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த சத்சங்கத்தை நம்ம கண்டிப்பா கேட்கணும். அதே மாதிரிதான் பகவத்கீதையில சொல்லியிருக்கார், ஸ்ரவணம் ரொம்ப முக்கியமானது. ஸ்ரவணம்னா லிசனிங், கேட்கறது ரொம்ப முக்கியமானது. பக்தியிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்ரவணம் தான் ரொம்ப உயர்ந்தமான பக்தி. அதே மாதிரி 2வது பக்தி பார்த்தீங்கன்னா நாம சங்கீர்த்தனம், பகவானுடைய திருநாமத்தை சொல்றதுதான் ரொம்ப உயர்ந்தமான பக்தி. 3வது ஸ்மரணம். இது 3 தான் ரொம்ப உயர்ந்தமான பக்தியே சொல்லுவா. பகவானை நினைச்சுட்டு இருக்கிறது, அவரோட ரூபத்தை, அவரோட சொரூபத்தை, அவரோட அவதாரங்கள், அவரோட லீலைகள், அவரோட கதைகள், அது எல்லாத்தையும் திரும்பவும் நினைச்சுட்டு இருக்கிறது, இதுதான் ஸ்மரணம் சொல்றது. இந்த 3 விதமான பக்தி தான் ரொம்ப உயர்ந்தமான பக்தி சொல்லுவா. அதிலேயே ஸ்ரவணம் தான் ரொம்ப உயர்ந்தமான பக்தி. ஒரு பணிவான பாவத்தோட குருவை நோக்கி அவர் திருவடியில ஒரு பணிவான பாவத்தோட, எப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஒரு மிகப்பெரிய முட்டாள், நான் உங்களோட சரணாகத்தியா வந்திருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் எனக்கு பகவானுடைய வாக்கு அப்படின்னு அந்த பாவத்தோட குருவை சரணாகத்தி அடைந்து வினம்ர பாவத்தோட அவர்கிட்ட உட்காந்து சத்சங்கத்தை கேட்கறது தான் சத்சங்கம். அதுதான் முக்கியமானது. ஸோ இந்த பிலர்ஸ்லயே இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது சத்சங்கம். சத்சங்கம் கேட்கறதுனால தான் நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம், சரித்திரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் பக்தர்களோடது. அப்பதான் நம்மளோட புத்தியும் மனசும் எல்லாமே திவ்யமா ஆகும். அந்த சாத்விக குணங்கள்லாம் வரும். ஏன்னா நம்ம இப்போ இருக்கிற இந்த கலியுகத்துல இந்த மெட்டீரியல் வேர்ல்டுல நிறைய தீய சக்தி, தீய குணங்கள்லாம் நம்ம கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நம்ம எப்பவும் சம்சாரத்தையே நினைச்சுட்டு சம்சார சம்பந்தப்பட்ட விஷயங்களையே பண்ணிட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிறதுனால நமக்குள்ள அந்த ஒரு திவ்யமான பாவமும் குணமும் சாத்விக குணமே இல்லாம போயிடுது. இந்த சத்சங்கத்துல நம்ம உட்காண்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளோட புத்தியும் மனசும் பியூரிஃபை ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த சத்சங்கத்தை நம்ம எப்படி நம்மளுக்கு இந்த சத்சங்கம் கிடைக்கும்? நிறைய பேர் யோசிக்கலாம், எங்க தேடி போறது சத்சங்கத்தை, எப்படி நான் என் வாழ்க்கையில சத்சங்கத்தை டெய்லி 1 மணி நேரம் கேட்கணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமானது. சத்சங்கம் நம்ம வீட்டிலையும் செய்யலாம், இல்ல கோவில்களுக்கும் போய் அட்டென்ட் பண்ணலாம் சத்சங்கத்தை. இல்ல அது எதுவுமே பண்ண முடியலையா, யூடியூப் சேனல் மூலமா இப்போ ஆன்லைன் மூலமாவே நிறைய சத்சங்கம் நடக்கிறது. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆனதுனால நிறைய சத்சங்கத்தை நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இப்போ. ஸோ அந்த மாதிரி கூட ஒரு ஆச்சாரியர்களோட சத்சங்கத்தை நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே நம்ம சத்சங்கத்தை டெய்லி கேட்க முடியும். இப்போ நம்ம வீட்டை விட்டு போய் எங்கேயாவது கேட்கணும் கூட அவசியம் இல்லை. ஆன்லைன்ல நீங்க யூடியூப் ஆன் பண்ணினாலே உங்களுக்கு நிறைய சத்சங்கம் கிடைக்குது. நிறைய ஆச்சாரியர்கள்லாம்
பேசிட்டு வரேன். நான் இது உங்ககிட்ட பல தடவை எல்லா வீடியோஸ்லயும் பேசியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கூட நீங்க கேட்கலாம். ஆனா சத் சங்கத்துல கேட்கறது எப்படின்னா உங்க மனசும் புத்தியும் முழுமையா அதுல இருக்கணும். இப்போ சில பேர் பார்த்தேன்னா சத் சங்கத்துக்கு போவா, அவ சத் சங்கம் அட்டென்ட் பண்றேன் அங்க போய் நான் கேட்கறேன் அப்படின்னு போவா. ஆனா அவ மனசும் புத்தியும் அங்க இருக்கிற விஷயங்கள், அங்க இருக்கிறவாளோட பேச்சு, அங்க சுத்திப்பட்ட இருக்கிற விஷயங்கள்ல தான் அவ மனசும் புத்தியும் சுத்துறதே தவிர சத் சங்கத்துல அவளோட மனசும் புத்தியும் போக மாட்டேங்கிறது. அந்த மாதிரி போனோம்னா அது சத் சங்கம் கிடையாது. ஆனா ஒருவர் பார்த்தீங்கன்னா அவர் ஆபீஸ்ல உட்காந்துருப்பார், இல்ல அவ வீட்டுல உட்காந்துருப்பா. ஆனா அவ பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்த ஒரு டிவிலயோ ஒரு போன்லயோ பார்த்து கேட்டுட்டு அதை பத்தி ரசிச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருப்பா பகவானை நினைச்சிட்டு. அதுதான் உண்மையான சத் சங்கம். எங்க நம்மளோட மனசும் புத்தியும் முழுமையா சேர்க்கிறோமோ பகவானிடத்தில், அதுதான் சத் சங்கம். ஸோ இந்த மாதிரி சத் சங்கத்தை கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில கேட்கணும். டைரக்டா சத் சங்கத்தை போய் கேட்டோம்னா ரொம்ப நல்லது. அப்படி போக முடியாத சந்தர்ப்பத்துல ஆன்லைன் மூலமா நம்ம சத் சங்கத்தை கண்டிப்பா கேட்கலாம். ஆனா எந்த சத் சங்கத்தை கேட்டாலுமே அது ஒரு பாகவதமா இருக்கட்டும், இல்ல பகவத்கீதையோட சத் சங்கமா இருக்கட்டும், எந்த சத் சங்கத்தை நம்ம கேட்டாலுமே அது ரெகுலரா ஒரு கோர்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒருத்தரோடது கேட்பா, இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒருத்தரோடது கேட்பா, இன்னும் ஒரு நாள் இன்னும் ஒருத்தரோடது சத் சங்கத்தை கேட்பா. இந்த மாதிரி நம்ம சத் சங்கத்தை கேட்க கூடாது. இப்போ ஒருத்தர் சத் சங்கத்தை ஒரு குருவோடது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம்னா அவரோடது முழுமையா நம்ம முழுசா கேட்கணும். இப்போ நீங்க கோலோக் எக்ஸ்பிரஸோட சத் சங்கத்தையே நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா இது முழுசா நீங்க ஆரம்பத்திலேருந்து கேட்டுட்டு வரணும். இது ஒரு கோர்ஸ் மாதிரி கத்துட்டோம்னா நம்மளுக்கு மைண்ட்லயும் புத்திலையும் ஒரு கிளாரிட்டி இருக்கும். நம்ம எதை பத்தி கேட்கறோம், எதை பத்தி அவ சொல்றா, எதை பத்தி அவ பேசுறா, ஒரு கிளாரிட்டி இருக்கும். அதனாலதான் இது ஒரு கோர்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ணணுமே தவிர இங்க அங்க அப்படின்னு நம்ம கண்டிப்பா கேட்க கூடாது. அதனால சத் சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சத் சங்கம்னாலதான் நம்மளோட வாழ்க்கையில உற்சாகம் அதிகமாகுது. அதே மாதிரி நிறைய டவுட்ஸ் கிளியர் ஆகுது, நம்ம லைஃப்ல புத்தியும் திவ்யமா ஆகுது, நம்மளுக்கு வாஸ்தவமான ஞானமும் கிடைக்கிறது. இப்போ அப்பதான் நம்ம சத் சங்கம் மூலமா தான் நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம யாரு, வாஸ்தவமா நம்ம யாரு, நம்மளோட ஸ்வரூபம் என்னது, இந்த சிருஷ்டி என்னது, இந்த உலகம் என்னது, ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு, சிருஷ்டியை யாரு இது நடத்தின்னு இருக்கா, இது எல்லாரையும் யார் இது நடத்தின்னு இருக்கா, சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றது, இந்த மாதிரி நிறைய கேள்விகள்லாம் நம்ம மனசுல வரலாம், நமக்குள்ள இருக்கலாம். இந்த மாதிரி கேள்விகளை தெரிஞ்சுக்கிறது தான் வாஸ்தவமான ஞானமே. ஸோ நம்ம எல்லாரோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா சத் சங்கம் ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி ஞானத்தை தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கோமோ இது வெறும் நம்ம இந்த சரீரத்தை பூர்த்தி பண்ணறதுக்காக, இதனோட தேவைகளை பூர்த்தி பண்ணறதுக்காக தான் தெரிஞ்சுட்டு இருக்கோமே தவிர நம்மளோட வாஸ்தவமான வாழ்க்கை என்னது, நம்ம வாஸ்தவமா யாரு, எதுக்காக வந்திருக்கோம், நம்மளோட முக்கியமான கடமை என்ன, இது எல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கறதே சத் சங்கம் தான். சத் சங்கத்தை நோக்கி போகணும். கண்டிப்பா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது டயத்தை எடுத்துட்டு சத் சங்கத்தை கேட்கணும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் கோலோக் எக்ஸ்பிரஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த யூடியூப் சேனல்ல வர வீடியோஸையும் கண்டிப்பா வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ இதுவும் ஒரு சத் சங்கம் மாதிரி தான். எங்க பகவான் சம்பந்தப்பட்ட விஷயம், பக்தி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம கேட்கிறோமோ அதுவே சத் சங்கம் தான். ஸோ இந்த வீடியோஸை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். அடுத்த எபிசோட்ல அடுத்த பில்லரோட உங்ககிட்ட பேசுறேன். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ண. जय जय श्री राधे, 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 जय राधे, जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे, जय राधे, जय राधे,
जय श्री कृष्णा बोलो जय राधे, जय श्री कृष्णा बोलो जय राधे।